லட்சுமி, சந்திரா, பெரும்பயில சோடா வாங்கிட்டு வாடான்னு இந்த பயல இன்னும் யார் நீங்க? மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ளையா? யாரு மாப்பிள்ள? நீங்க யாரு? வெளியில இருந்து வந்தவன். நீ யாரும் சொல்லாம என்னமோ உனக்கு தான் சோவா போட்டு வச்சிருக்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டேன். சரி, அதான் போகட்டேன். என்ன இவன் யாருன்னு கேக்குறியா? யோ, மரியாதை இல்லாத பேசாதையா, வயசானவனா இருக்க. அவன் இவனு பேசுற பல்ல உடைப்பேன். ஏன் வரவன் போறவனுக்கு மரியாதை கொடுக்க நான் இங்க உட்காந்துருக்கிறேன். என்ன யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கா? அதத்தான் அப்ப புடிச்சு நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னமா மரியாதையை பத்தி லெக்சர் அடிக்கிறியா? யாரு நீ? நான் தான் வராக சுவாமி. வராக பேர் பொறுத்த நல்லாவே இருக்கு. சந்துருவே மாப்பிள்ள, அவனைத்தான் பார்க்க வந்திருக்கேன். சந்திரு வா. மாப்பிள்ளையா? எந்த சந்திர? இந்த வீட்டுல எத்தனை சந்துருவா இருக்கான்? விளையாடுறியா? இந்த வீட்டுல இருக்க சந்துரு தான் என் மாப்பிள்ள. சாருதான். இன்னும் கொஞ்ச நேரம் கூட என்னையே சம்மந்திடுவான். இது வந்து பால்கார கேஸ். ஏய், பால்காரன் தொழிற்காரனா பல்ல உடைப்பேன். நான் யார் தெரியுமா? பெங்களூர்ல பெரிய லாயர். போன வந்து முதல்ல உன் மேல மான நஷ்ட வழக்கு போட ஏற்பாடு பண்றேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு உருப்படியா போய் சேரு, அப்புறம் மான நஷ்டத்தை பத்தி பேசுவோம். கெட் அவுட். கெட் அவுட்டா? எவனும் என்ன பார்த்து இது வரைக்கும் கெட் அவுட் சொன்னதில்ல. அந்த குறை உனக்கு இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கெட் அவுட். ஏ காலா, உன்ன சந்துரு என்ன சரியான மடையனாட்டான். கண்டவனை வீட்டுக்குள்ள விட்டுட்டு. ஏ காலா, என் மாப்பிள்ள எங்க? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சந்திரவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இந்த உடான்ஸ் வேலைகளெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. மரியாதையா வெளியே போயிடு. கெட் அவுட். மறுபடியும் கெட் அவுட்டா? அதான் தமிழ்ல சொல்றேனே. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதையா பேசு. நீ வாய முடியா? மடையா, சடையா, அறிவுள்ள ராஸ்கல். அறிவுள்ள ராஸ்கல். அரைஞ்சிரும் உன்னை. ஒரு கேடில உன்னை மண்டையா பிறந்துருங்க. போடாதே, என்னால முடியல. பெரிய வைக்கலாம்ல வைக்குது. என்னங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? பண்டாரம். நானா? அவங்கள பாக்கலையா? பணத்தை எடுத்துக்க, அவங்கள கூப்பிடு. கமான் கமான் குயிக். வாங்க வாங்க. இவரை பார்த்தா கொஞ்சம் பெரிய பண்டாரமா தெரியுது. இவருக்கு ஒரு 100 ரூபாயா கூட. 100. இவங்க 100 ரூபாயா? அடையிறியா? ஆளுக்கு 50 கூடிய. 50 ஆமா, 50 50. அவங்களுக்கு 50 பத்தலையா? இன்னும் வேணுமா? கேளு கூட. மொத்தமா வச்சுக்க. இப்ப விஷயத்துக்கு வா. புண்ணியவானே, நீங்க பொண்டாட்டி பிள்ளையோட நல்லாவே இருக்கணும். சொன்ன அப்படி பொண்டாட்டிக்கு ஏற்பாடு செய்யணும்.
நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். மேனேஜர் அந்த போட்டோ கொடுங்க. இத வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணணும்? ஐயா சொல்றத கேளையா. சொல்லுங்க. அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை நல்லா பாரு. ஐயோ போட்டோ பார்த்து ரஞ்சின் அப்புறம் ஐயோ ஐயா சொல்றத கேளையா சார். அதுக்கப்புறமா சாயந்தரம் இந்த கோயில் பக்கமா வர பொண்ணுங்களை நல்லா பாருங்க. நாங்க பண்டாருங்க அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. அப்ப பண்டாரத்துக்கு துட்டு மட்டும் எதுக்கு? மேனேஜர் புடிங்க. பாக்குங்க பாக்குங்க. அப்படி வா வழிக்கு. இப்ப சொல்லுங்க. சில்ற பண்டாரம். யோ அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை இந்த கோயில் பக்கம் பாத்தீங்கன்னா உடனே எனக்கு தகவல் தெரிவிக்கணும். எப்படிங்க? திரும்பி பார். போட்டோ வச்சிருப்பியா? என்னமோ எழுதி இருக்கீங்க. என் பேரு கீழே என்னுடைய போன் நம்பர். அந்த பொண்ணை பார்த்த உடனே தகவல் தெரிவிச்சீங்கன்னா ஏனாம் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? மூச்சை விட்டுறாத. பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் 1000. நான் அடிக்கடி இங்க வந்து போவேன். அதனால உங்களுக்கு எல்லாம் நம்பர் கொடுத்துறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. மேனேஜர் அடுத்த கோயில் எங்க? கோவில். முக்கியமான விஷயம், அந்த கோயிலும் நீங்களே வந்து நிக்க கூடாது. அங்க நம்ம பிரான்ச்சே இருக்கு. ஹலோ, anybody here? May I come in? உங்களுக்கு யாரு வேணும்? Who are you? வேலைக்காரனா? ஓங்கி அரஞ்சின பல்லல கலண்டோம். என்ன ஏவிதுக்குள்ள வந்துக்கிட்டே நீ யாருன்னு கேக்குறீங்க? ஆமா நீ யாரு? I am Dr. Rojan. எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? அத சொல்லாம டாக்டர் கம்பவுண்டர்ங்கறீங்க. I am Chandru's uncle. சந்துருவுக்கு அங்கிளா? இப்படி ஒரு பைத்தியமான அங்கிள் சந்துருவுக்கு கிடையவே கிடையாது. அங்கிள்னா ஐ மீன் சந்துருவோட சித்தப்பா. என்னது? சந்துருவோட சித்தப்பா? சித்தப்பா அப்பாவோட தம்பி. காது கொஞ்சம் கேட்காதோ? நீ எந்த ஊர் சித்தப்பா? நான் எல்லா ஊர்லயும் இருப்பேன். இன்னைக்கு பாம்பே, நாளைக்கு லண்டன், நாளைக்கு டோக்கியோ, நான் எங்க வேணாலும் இருப்பேன். இது மாதிரி எத்தனை பேர் கேள்வி இருக்கிறீங்க? இது மாதிரி இல்ல, நானும் தெரியாம தான் கேட்கிறேன். சந்துருவுக்கு எத்தனை சித்தப்பா? அவ அப்பனோடு பிறந்த தம்பி, நான் ஒத்தனே ஒரு தம்பி. அம்மா நீங்க யாருன்னு சொல்லலையே. நான் சந்துருனுடைய சித்தப்பா. எனக்கு கோபம் வந்து ஏதாவது நடக்கிறதுக்குள்ள மரியாதையா வெளியே போயிடும். Once again I am right. எல்லாருக்கும் கொஞ்சம் பைத்தியம் இருக்குதான் செய்யும். கவனிக்க யாருமே இல்ல. ரொம்ப முத்தி போச்சு. மரியாதையா வெளியே போ. இது என் ஆஸ்பத்திரி அட்ரஸ். அவசியமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஆஸ்பத்திரி அட்ரஸா கொடுக்கிறேன். சந்திரு, where are you? நல்ல பொண்ணு இல்ல? போமா. நான் போக மாட்டேனே. இப்படி நான் உட்காருவேன். ரூபா போய் தொலைய மூதேவி. ஏன் இப்படி உடச்சு? பக்கத்துல உட்கார்ந்தா தப்பா மூதேவி? உங்க அப்பா வந்துட போறாமா? வரட்டும். ஏன் வந்தாத்தான் என்ன? அவன் ஒரு சொரண கெட்ட ஜென்மம். வயசு பொண்ணை இப்படி தனியா விட்டு அவன் போயிடுறான். போய் தொலைய புரியாது. நான் இங்கதான் இருப்பேன். நீ என் பக்கத்துல உட்கார்ந்தா என் பொண்டாட்டி ஞாபகம் வருது. எந்திரி சனியனே. மரியாதையா சொன்னா கேட்க மாட்டேன். வரவியா மாட்டியா? மாட்டேன். என்ன நினைச்சிருக்க? எங்கிட்ட தமிழ நீ கொன்னுடுவேன். என்ன தடுக்கூடாது. என்ன தொட்டீங்க ஆரஞ்சு கட்டையெல்லாம் கடிச்சிருவேன். ஐயடு, பரவாயில்ல. உங்க அப்பனை விட உனக்கு சொன்னா ஜாஸ்தி. சந்திர சார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். ஏமாத்த மாட்டீங்களே? சத்தியமா? சத்தியமா நான் உன்னைத்தான் கல்யாணம் கட்டிக்குவேன். வா உள்ள. சபாஷ் மாப்ள, ரொம்ப பிரமாதம். சவுசின் எக்ஸலன்ட். ஐயோ, ஏய் யார் அது? சும்மா தொலைய பொட்டோட மாமா. மாமா வாங்க 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 வாங்க. அது நான் உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்க வந்தனால தான் உம்மா இந்த கோலத்தை பார்க்க முடிஞ்சது. ஒண்ணுமில்ல. ஆமா, எல்லாம் துணிச்சவனுக்கு இது ஒண்ணுமில்லதான். மாமா நான் சொல்றத கேளுங்க. இந்த பொண்ணு லட்சுமியை வச்சு உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். பேச வேண்டியதா கோர்ட்ல வந்து பேசிக்கோ. உன்னை அங்க சொல்லிக்கிறேன். அட ஏன் சார் புரியாம கத்துறீங்க? என்ன திமிரு உனக்கு? சார் வாய் மூடும். உங்களை எங்க சந்திக்கிறோமோ அங்க சந்திக்கிறேன். சரி, கோர்ட்டில் சந்திப்போம். போடா. போயிட்டாரே. போனால் போகட்டும். போடா. சனியனே. ஐயோ, இனிமே நான் போய் கரடியா கத்தினால் நம்ப மாட்டாங்களே. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. கவலைப்படாதீங்க சார், நான் வேணா அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். சீ பைத்தியம். என்ன நீ இப்ப திடீர்னு தெளிவா பேசினா? நான் பைத்தியம் மாதிரிதான் பேசினேன். அதானே பார்த்தேன். ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்.
சந்திரு சார், பாக்கெட்ல பபிள் கம் வச்சிருக்கீங்களா? இந்த வர்றா குஹா. இவ்வளவுதான் கூப்பிடுங்களா வேற ஏதாவது கூப்பிடுங்களா? அதை யோசனை பண்ணி சொல்றேன். என் ஃப்ரெண்டு பொண்ணுடைய கல்யாணத்துக்கு புறப்படுறேன். நாளைக்கு தான் வருவேன். சந்துருவும் ஊர்ல இல்ல. நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஐயோ ஐயோ, யாராவே புறப்படுற போதே அவசகுணம் மாதிரி. ஒரு தடவை சொன்னாலே அவசகுணம். நீ 2 தடவை சொல்றியாடா அவசகுணம் அவசகுணம். அதாவது பின்பக்க கதவு. உங்களையெல்லாம் நம்பவே கூடாது. உருப்படியா ஒரு காரியம் செய்ய மாட்டீங்களா? பின்பக்கம் கதவு திறந்திருந்தா மூதேவி தாண்டா வருவா. முன்பக்கம் கதவு திறந்திருந்தா லட்சுமி வருவாள. நானே போய் பின் கதவை சாச்சிட்டு வர்றேன். லட்சுமி தான் வராங்க. வாங்க வாங்க வாங்க. நான் முதல்ல நாளைக்கு வரதா லெட்டர் போட்டிருந்தேன். சொந்தக்காரங்க வந்தாங்க, வந்துட்டேன். அவருங்க? சந்துரு ஊருக்கு போயிருக்காரு. எப்போ வருவாங்க? உள்ள சித்தப்பா வந்திருக்காரு. யாரு? அவரோட சித்தப்பாவா? யாரோட சித்தப்பா இருந்தா என்னங்க? ஸ்டோர் ரூம் சாவி. கதவு மூடித்தான் இருந்துச்சு. ஒரு சந்தேகத்துக்கு திறந்து பார்த்தேன், தவக்குன்னு மூடிட்டேன். ஆமா, நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? வந்து நீங்க விசாரிச்சுட்டு இருங்க. நான் வீட்டுக்கு போய் தலையை காட்டிட்டு ஓடி வந்துடுறேன். யாரு மணி? என்னமா இது சினிமாவில் வர்ற மாதிரி? யார் நீ? நான் உங்க பிள்ளை சந்திரோட வைஃப். நீ சந்திரோட போட்டியா? உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 வருஷம் ஆச்சு. எங்க கல்யாணம் நடந்தப்போ நீங்க அமெரிக்காவோ எங்கேயோ போயிட்டதா அவர் சொன்னாரு. அமெரிக்காவாவது வேரிக்காவாவது, மேப்ல கூட அமெரிக்கா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. பாருமா, உங்க கல்யாணம் நடந்தது கூட எனக்கு தெரியாது. அப்படியா? எதுக்கு இப்படி சொன்னார்னு புரியலையே. எனக்கு புரியுதுமா. அப்பவே சந்தேகப்பட்டு நான் அவனை கேட்டேன். அவன் என்னடா பேய் பிசாசுங்கிறான், புடவையை கொண்டாந்து போட்டுச்சுங்கிறான். இவர் வேலையே இப்படித்தான். வீட்டுக்கு பெரியவரு. நீங்க இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மாமா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இதுதான் சந்திரோட குழந்தையா? என்ன அப்படியே உறுத்தி வச்சிருக்கிறேன். அவர் எங்க போயிருக்காரு மாமா? வேலை விஷயமா இன்டர்வியூ வந்திருக்குன்னா போயிருப்பான். இருக்கிற வேலையை விட்டுட்டாரா? வேலை இருந்தாவுல விடுறதுக்கு. வைசாக்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கிறதா என்கிட்ட சொன்னாரே. வைசாக்காவது டிரான்ஸ்பர் ஆகுது. இதுவும் நான் அமெரிக்கா போன சமாச்சாரம் தான். ஏன் இந்த பையன் இப்படி எல்லாம் போய் சொல்றான்? என்னங்க பண்டாரா இல்லையா? என்ன மேனேஜர், இவன் தலைவரை கோவூர்லயும் காணும். இவன் கூட்டிட்டு போறத பார்த்தா அந்த ஆளோட சமாதிக்கே கூட்டிட்டு போடுவான் போல் இருக்கேன். சும்மா இருங்க. உங்க தலைவர் எப்படியா இருப்பாரு? அவர் பேர் என்னையா? பூதலிங்கம். பூதலிங்கமா? அப்ப இப்படி எல்லாம் இருப்பாரு? ஊர் சொத்தத்தினா வேற எப்படி இருப்பான்? எங்கயா இருக்காரு சொல்லியா? என்ன சாராயம் ஊத்திட்டு போறான்? வணக்கம் தலைவரே. தலைவரே தலைவரே, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. தலை மட்டும் தான் இருக்கு, வேற ஒன்னத்தையும் காணோம். அதான் தலைவர். வணக்கம். என்ன அது உடம்பெல்லாம் புடிச்சு விடுறாங்க? கோயில் சங்கங்கள்ல ஒரே குழப்பம். ஒரு கொலை. என்னது? அது விஷயமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தை விடுங்க, எங்க விஷயம் என்னாச்சு? உங்க பேர் தானே மன்மதன்? எங்க பேர் மன்மதன் இல்ல, என் பேர் மன்மதன். திருவில்லிக்கேணி மயிலாப்பூர் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோமே. உங்க விஷயம் சின்ன விஷயம். செலவுக்கு ஒரு சின்ன தொகை 5000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. ஏன் சின்ன தொகையாமே? கொடுத்துடலாமா? கொடுத்துடுறாங்க. எப்படியாவது கனவுக்கு நீ தேடி கண்டுபிடிச்சிருங்க. முடிஞ்சிடும். அதோ தாங்க போட்டோ. நல்லாவே இருக்கும். நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும். அப்போ சிஷ்யன் அனுப்புங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுறேன். சிஷ்யா கூட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். அது 5000 சேர்த்து ஒரு 50 ரூபாய் தர. அதை வச்சு ஒரு பொய் பல்சத்தை வாங்கி போட்டுங்க. சிரிச்சா பயமா இருக்கு. வந்துருங்க. லட்சுமி, லட்சுமி. யாரது? சம்மந்தியா? வாங்க 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 சம்மந்தி. முதல்ல நீங்க என்னைய மன்னிக்கணும். அது சரிதாயா? அன்னைக்கு நீங்க வந்திருந்தப்போ நீங்க தான் என் சம்மந்திங்கிறது தெரியாம கொஞ்சம் கத்தி பேசிவிட்டேன். யாரையா சம்பந்தி? யாரையா சம்பந்தி? ஓ, சம்பந்தத்தை கட் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்க. ஆமா, என்ன சொல்றீங்க? அந்த வெக்க கேட்ட உங்ககிட்ட எப்படிமா சொல்றது? அப்போ என்கிட்ட சொல்லுங்க. சொல்றேன் கேளு. உனக்கு தான் வெக்கமான எதுவுமே கிடையாது. உன் பிள்ளை சந்திரன் இருக்கானே, அவன் வேற ஒரு பெண்ணோட. மாமா. ஆமாமா, கொஞ்சம் குறை வீட்டு இருக்கான். நீங்க சொல்றது உண்மையா? யாரு? சந்துருவா?
இங்க பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு வெக்கமான இல்லாம அங்க வேறு பெண்ணை அனுப்பிச்சுக்கிட்டு சகிக்கல பாத்தையா, கண்ணால பார்த்தேன். நீங்க சொல்றது நியாயம்தான். அது உண்மையா இருந்தா உங்க கண்ணு முன்னாலே அவனை புரட்டி எடுத்துறேன். நீங்க பொறுத்துக்கிட்டே இருங்க, நான் சும்மா வரப்போறது இல்ல. நானும் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. லட்சுமி இப்பவே கூட்டிக்கிட்டு போய் பல்லாவரத்துல என் ஃப்ரெண்டு நாராயண வீட்டுல விட்டுறேன். நீ கிளம்புமா. ஆக சந்துரு தன் மனைவி லட்சுமிக்கு துரோகம் செய்து விட்டதாக சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் லட்சுமிக்கு அவள் குழந்தையை பராமரிக்க வாழ்க்கை பணமாக மாதம் ஒன்றுக்கு 2500 ரூபாய் தர வேண்டும் என்று சிபார்சு செய்கிறேன். சின்ன குழந்தைக்கா 2500 ரூபாய் அநியாயம். யுவர் ஆனர், என் சம்பளமே அவ்வளவுதான். மொத்தத்தையும் அங்க கொடுத்துட்டா என் குடும்பம் பூவாக்கு என்ன செய்யும்? யுவர் ஆனர், லட்சுமி சொல்லுமா ஒரு வார்த்தை அவர்கிட்ட. யுவர் ஆனர், இவனுக்கு ஏழு குடும்பம், சொந்த பொண்டாட்டி நடுத்தருல விட்ட கபாதி. யுவர் ஆனர், அவர் ரீல் விடுறாரு. யுவர் ஆனர், அவர் நம்பாதீங்க. யுவர் ஆனர், ஐ அம் இன் திஸ் கார்னர். சைலன்ட். பிரதிவாதியின் நன்மையை உத்தேசித்து 1001 குறைக்கிறேன். இன்னும் குறைங்க, இன்னும் குறைங்க. இன்னும் குறைக்கணுமா? பேரம் பேசுறதுக்கு இதுன்னு 3 மார்க் கேட்டா சரி 1000. 1000. லட்சுமி, 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 ஐயோ ஐயோ. ஜீவா, என்ன தம்பி, என்ன விஷயம்? சுமாரியா, என் பொண்டாட்டி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காயா. விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா? தம்பி, இப்ப என்ன குடிமூலிக்கு போயிடுச்சு? ஐயோ, உன் பொண்ணு கூட பழகி பழகி உனக்கு சொரண கட்டு போச்சியா. ஐயோ, இன்னும் என்னையா குடிமொழிக்கு போகணும். லட்சுமி, தம்பி, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. அப்படியே ஒய்ஃப் உன்னை விவாகரத்து பண்ணிட்டான்னு வச்சுக்க, என் பிரச்சனை தீர்ந்தது. உடனே உஷாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுற. ஏன் கவலைப்படுற?